ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மினி ஃபேக்ட்ஸ் சேனல். சில நாட்கள் மோசமா அமையும் போது அந்த குறிப்பிட்ட நாள்ல நடக்கிற எல்லாமே நம்மளுக்கு அன்லக்கியா தான் இருக்கும். இந்த வீடியோவும் அதை பத்தினது தான். இந்த வீடியோல கேமராவில் பதிவாகிய ரொம்பவுமே அன்லக்கியான நிகழ்வுகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். லிகோ பிளாக்ஸ் பத்தி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். சின்ன சின்ன லிகோ பிளாக்ஸ் பயன்படுத்தி நம்மளால பல மாடல்களை உண்டாக்க முடியும். ஒருத்தரோட கிரியேட்டிவிட்டியை பொறுத்து சின்ன சைஸ்ல இருக்கிற மினியேச்சர் மாடல்ல இருந்து மிகப்பெரிய மாடல்ஸ் வரைக்கும் இந்த லிகோ பிளாக்ஸ் வச்சு உருவாக்குவாங்க. அப்படி ஒருத்தர் தன்னோட கிரியேட்டிவிட்டி மூலமாக ஆயிரக்கணக்கான லிகோ பிளாக்ஸ் வச்சு கிட்டத்தட்ட 135 மணி நேரம் செலவு பண்ணி அந்த பைக் மாடலை உருவாக்கி இருக்காரு. அப்படி உருவாக்கின அந்த பைக்கை டிவி சேனல் ஒன்னு அவங்களோட ஷோல காட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஷோ நடந்துட்டு இருக்கும் போது ஷோவோட ஆங்கர் பைக்கோட பக்கத்துல போய் அதைய பார்த்து ரொம்பவே வியந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனா அப்ப திடீர்னு அவரோட கைப்பட்டு அந்த பைக் அப்படியே கீழே விழுந்து துக்கு நூறா உடைஞ்சு போயிருது. இந்த நிகழ்வை பார்த்த அங்கிருந்த எல்லாரும் அதிர்ச்சியாகி அப்படியே நிக்கிறாங்க. 135 மணி நேரம் உழைப்பு ஒரு நொடியில இப்படி துண்டு துண்டா உடைஞ்சிருது. இவ்வளவு மணி நேரம் போராடி உருவாக்குன அந்த மனிதருக்கு கண்டிப்பா இது மிகப்பெரிய வருத்தத்தையே கொடுத்திருக்கும். ஆசையா நம்ம கையில போட்ட மோதிரம் ஏதாவது ஒரு தருணத்துல கையில மாட்டிக்கிச்சுன்னா அந்த நாள் ஒரு மோசமான நாளா அந்த மனிதருக்கு அமையும். அதுவும் இந்த மாதிரி விரல் வீங்கி போற அளவுக்கு மோதிரம் மாட்டிக்கிச்சுன்னா அதோட வலிங்கிறது இன்னும் மோசமா இருக்கும். இந்த அளவுக்கு மோதிரம் டைட்டா இருந்தா விரலுக்கு போற ரத்த ஓட்டம் முழுவதுமா தடைபட்டு விரல் முற்றிலுமா செயலிழந்துரும். இப்படி நடந்துச்சுன்னா உடனே மருத்துவர்கிட்டயோ இல்லனா விஷயம் தெரிஞ்சவங்க கிட்டயோ போய் அந்த மோதிரத்தை வெட்டி எடுக்கிறது தான் ஒரே வழி. தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்கையும் நுழைக்க கூடாது, தலையையும் நுழைக்க கூடாது. அப்படி நுழைச்சா என்ன ஆகுங்கிறதுக்கு இவரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இவரு கோல்ஃப் விளையாடும் போது அவரோட பால் தொலைஞ்சு போயிருது. அதை தேடிட்டு இந்த பக்கமா வந்திருக்காரு. ஒருவேளை அந்த பால் இந்த குப்பை தொட்டுக்குள்ள போயிருக்குமோன்னு நினைச்சு தலையை உள்ள விட்டுருக்காரு. உள்ள தலையை விடும் போதெல்லாம் தலை ஈஸியா போயிருக்குது. ஆனா அவரால தலைய வெளியே தான் எடுக்க முடியல. அவரோட தலை அந்த டஸ்ட்பின்ல முழுவதுமா சிக்கிடுது. உடனே உதவிக்கு அவருடைய நண்பர்கள் அங்க வந்து அவருக்கு உதவி பண்றாங்க. நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் அவருடைய நண்பர்கள் அந்த குப்பை தொட்டியிலிருந்து அவரோட தலையை வெளியெடுக்கிறாங்க. இதுல ஃபன்னான இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பால் அந்த குப்பை தொட்டியில இல்ல, அந்த குப்பை தொட்டிக்கு பக்கத்திலேயே விழுந்து கிடந்திருக்கு. இது தெரியாம குப்பை தொட்டியில தலையை சிக்க வச்சு இந்த மனிதர் படாத பாடு பட்டிருக்காரு. பேராகிளைடிங் பண்றது ரொம்பவுமே அட்வென்ச்சரஸான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ரொம்பவுமே உயரமாக காத்துல பறந்து போகும்போது அது தர அனுபவமே தனித்துவமா இருக்கும். டேக் ஆஃப் ஆகுறது என்னமோ ஈஸியா தான் இருக்கும். ஆனா பேராகிளைடிங்க லேண்டிங் பண்ணும்போது தான் அதை பண்றவங்களுக்கு ஒரு பதட்டமே ஏற்படும். இதுல சில பேர் எக்குத்தப்பா பல இடங்கள்ல லேண்ட் பண்ணிருக்காங்க. அதுல சில பேர் தண்ணியில லேண்ட் பண்ணிருக்காங்க, பாறைகளுக்கு நடுவுலையும் ஏன் மரத்துக்கு நடுவுலையும் கூட லேண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க பாருங்க, இவரு நேரா கொண்டு போய் கரண்ட் கம்பியில லேண்ட் பண்ணிருக்காரு. நடுராத்திரியில பேராகிளைடிங் பண்ணதால எங்க லேண்ட் பண்றதுன்னு தெரியாம ஹை வோல்டேஜ் இருக்கிற மின்சார கம்பிக்கு மேல அவர் லேண்ட் ஆயிருக்காரு. 3 மணி நேரம் இந்த மனுஷன் அப்படியே தொங்கிருக்காரு. அந்த சமயத்துல கரண்ட் கம்பியை எதுவுமே டச் பண்ணாம அசையாம அப்படியே தொங்கிட்டு இருந்திருக்காரு. அதன் பிறகு தீயணைப்பு வீரர்கள் வந்து இவரை காப்பாத்துறாங்க. சில சமயங்கள்ல திருடர்கள் சில பேர் திருட வந்த இடத்துல ஏடாகுடமா மாட்டிக்குவாங்க. அப்படிதான் தாய்லாந்து நாட்டுல இரவு நேரத்துல ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ள திருட போயிருக்கான். வீட்டோட ஓனர் வெளியே போயிருந்ததால இவன் திருடி முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்பவுமே களைப்பானதால அங்க இருக்கிற பெட்ல படுத்து அப்படியே அசந்து தூங்கிடுறான். ரொம்பவுமே அசந்து தூங்குனதால வீட்டு ஓனர் வந்ததும் கூட தெரியாம அவன் அந்த பெட்ல நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கான். திருடன் ஒருத்தன் ஹாயா பெட்ல படுத்து தூங்குறத பார்த்த அந்த ஓனர் ஷாக் ஆகி போலீஸுக்கு கால் பண்றாரு. போலீஸ் வந்து தூக்கத்துல இருந்த திருடனை எழுப்பி அங்கிருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த திருடன் தான் படுத்து தூங்கிட்டான்னு பார்த்தா இங்க ஏடிஎம் மிஷின்ல திருட வந்த இந்த திருடனுக்கு நடந்த சோகத்தை நீங்களே பாருங்க. இந்த நிகழ்வு வேற எங்கேயும் நடக்கல, நம்மளோட நாமக்கல் மாவட்டத்தில் தான் நடந்திருக்கு. பீகாரை சேர்ந்த இவன் ஏடிஎம் மிஷின்ல கொள்ளையடிக்கிறதுக்காக சுவர்ல ஓட்டையை போட்டு உள்ள வரக்கு ட்ரை பண்ணிருக்கான். அப்படி உள்ள நுழைய ட்ரை பண்ணும் போது அந்த ஓட்டையிலேயே அப்படியே மாட்டிக்கிறான். வெளியே போகலான்னு பார்த்தா வெளியவும் அவனால போக முடியல. வேற வழியே இல்லாம உதவி வேணும்னு சத்தம் போட்டு கத்தி இருக்கான். இத பார்த்த அங்கிருந்த மக்கள் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. போலீஸ் வந்து அவனை அந்த ஓட்டையிலிருந்து காப்பாத்தி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. அவனை விசாரிச்சு அவன் ஏடிஎம் மிஷின்ல கொள்ளையடிக்க வந்ததை கன்ஃபார்ம் பண்ணி அவனை ஜெயிலையும் அடைக்கிறாங்க.
பார்க்ல குழந்தைகள் விளையாடுறதுக்குன்னு சில விளையாட்டு அமைப்புகள் இருக்கும். அது குழந்தைகள் விளையாடுற சைஸ்ல மட்டும்தான் இருக்கும். இவரு தன்னைய ஒரு குழந்தையா நினைச்சுக்கிட்டு சில்ட்ரன்ஸ் பார்க்ல போய் அங்க இருக்கிற ஒரு அமைப்புக்குள்ள ஏடா கூடமா மாட்டிக்கிறாரு. அப்படி மாட்டின அவரால அதுல இருந்து வெளியவும் வர முடியல, நிக்கவும் முடியல, அதுல உட்காரவும் முடியல. லாரி டயருக்கு இடையில மாட்டின எலிக்குஞ்சு மாதிரி அதுல மாட்டி அசைய முடியாம இருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவரை காப்பாத்த ட்ரை பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க அவரை காப்பாத்தாம அவரை கதற விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. அது வீடியோ எடுத்து ஃபியூச்சர்ல அவரை கிண்டல் பண்றதுக்கு இது உதவும்னு நினைச்சு இவரை வெளியே எடுக்கிறத விட்டுட்டு அதை வீடியோவா எடுத்துட்டு இருந்திருக்காங்க. பூனை போன்ற செல்ல பிராணிகள் சில சமயங்கள்ல மரத்துக்கு மேல ஏறி கீழே இறங்க முடியாம அங்கேயே மாட்டிக்கிறது வழக்கம். அப்படிதான் இந்த பையனோட வீட்டுல இருந்த ஒரு பூனை மரத்து மேல ஏறிடுது. மரத்துல ஏறின அந்த பூனைய காப்பாத்துறதுக்காக இந்த சின்ன பையன் மரத்து மேல ஏறின அவனால மரத்துல இருந்து கீழே இறங்க முடியல. அந்த பையன் எந்த அளவுக்கு உயரமா ஏறி இருக்கான்னு நீங்களே பாருங்க. உதவின்னு அந்த பையன் கத்தவே அவங்க அம்மா ஓடி வந்து ரெஸ்கியூ டீம் எல்லாம் கூப்பிட்டு பல மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் அந்த பையனை மரத்துல இருந்து கீழே இறக்கி இருக்காங்க. மரத்துல இருந்து கீழே இறங்கின அந்த பையன் இனி யார் மரத்துல சிக்கினாலும் நான் மரத்துல ஏறவே மாட்டேன்னு சத்தம் போட்டு அழுது இருக்கான். இங்க பீர் பாட்டில்ஸ ஒரு ட்ரக்ல ஏத்தி கொண்டு வந்திருக்காங்க. வரிசையா இருக்கப்பட்ட அந்த பீர் பாட்டில் ரேக்க வெளியே எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நீங்களே பாருங்க. அவங்க ரேக்க இழுக்கிறாங்க. மொத்த ரேக்கும் கீழே விழுந்து எல்லா பாட்டில்களும் ஃபுல்லா உடைஞ்சிருது. சில நேரங்கள்ல ஆண்களுக்கு படாத இடத்துல படும்போது வலியில உயிரே போயிரும். அப்படிதான் இங்க சில பேருக்கு நடக்குது. அதை நீங்களே பாருங்க. அதுவும் கராத்தே சொல்லித்தர அந்த மாஸ்டருக்கும் அந்த பையனுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. ட்ரிக்க பண்ண சொன்னா அதை செய்யாம அந்த பையன் அந்த மாஸ்டரை கண்ட இடத்துல உதைச்சிடறான். அந்த மாஸ்டர் உதைச்ச பிறகு அந்த பையன் தன்னோட நீண்ட நாள் ஆசை நிறைவேறின மாதிரி தர ரியாக்ஷன் தான் அதுல அல்டிமேட்டு. அதே மாதிரி சில விஷயங்களை செய்ய தெரிஞ்சா மட்டும்தான் செய்யணும். அப்படி ஒருத்தர் ஒரு ரப்பர் ரோப் மேல ஏறி நிக்க ட்ரை பண்றாரு. ஆனா கால் ஸ்லிப் ஆகி அந்த ரப்பர் ரோப் வேகமா வந்து அந்த இடத்துலயே அவர் அடிக்குது. வலி தாங்க முடியாம மனுஷன் அங்கிருந்து ஓடியே போயிடுறாரு. இங்க ஒரு ஃபேமிலி வீக்கெண்ட் என்ஜாய் பண்றதுக்காக தங்களோட ஃபிஷிங் போட்டை எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்க போயிருக்காங்க. ஆனா அந்த நாள் அவங்களுக்கு ரொம்பவுமே அன்லக்கியான ஒரு நாளா இருந்திருக்கு. ஜாலியா கடல்ல போய் மீன் பிடிக்கலான்னு போனா அங்க அவங்களுக்கு நடந்ததே வேற. இவங்க போட்டை ஒரு இடத்துல நிறுத்தி தூண்டில் போட்டு மீன் பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப தூரமா ஒரு மிகப்பெரிய போட் இவங்களை நோக்கி வேகமா வருது. இத பார்த்த ஒருத்தர் கைகள் அசைச்சு இங்க போட் இருக்கிறதா செய்கை செய்யறாரு. மத்தவங்களும் அந்த போட்டை நோக்கி கைகள் அசைச்சு இங்க ஒரு போட் இருக்கிறத தெரியப்படுத்துறாங்க. ஆனா பெரிய போட் கட்டுப்பாட்டை இழந்து இவங்களை நோக்கி வேகமா வருது. அப்படி வேகமா வந்த அந்த போட் இந்த போட்டை இடிச்சு ரெண்டா உடைக்குது. நல்ல வேளையா போட்ல இருந்த எல்லாரும் உடனே தண்ணிக்குள்ள குதிச்சு அவங்கள காப்பாத்திக்கிறாங்க. ஊஞ்சல் ஆடுறதுங்கிறது சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும். குழந்தை பருவத்துல மட்டுமில்ல வளர்ந்து பெருசானாங்க கூட நம்மளுக்கு எல்லாருக்கும் ஊஞ்சல் ஆடணும்னு தோணும். இங்க ஒரு கல்யாண ஜோடி கல்யாணத்தை முடிச்ச கையோட ஊஞ்சல் ஆடணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அப்படி அவங்க ஒரு பார்க்ல வந்து ஊஞ்சல் ஆட தொடங்குறாங்க. அப்ப கல்யாண பொண்ணு நார்மலான ஒரு ஊஞ்சல் உட்கார்ந்து ஆடுறாங்க. ஆனா மாப்பிள்ளையோ தன்னை ஒரு குழந்தையா நினைச்சிட்டு சின்ன குழந்தைகள் ஆடுற ஊஞ்சல்ல காலை விட்டு ஊஞ்சல் ஆடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. அப்ப அவரோட கால் ரெண்டும் அந்த ஊஞ்சல்லையே மாட்டிக்குது. இப்ப துணைக்கு வந்த அவரோட நண்பர்கள் ஒரு மீட்பு குழு போல செயல்பட்டு அந்த ஊஞ்சல்ல இருந்து அவரை வெளியெடுக்கிறாங்க. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோல பார்த்த இந்த அன்லக்கியான சம்பவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான்ல ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். சோ இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.